வாங்க எது எப்படில இன்னைக்கு கேரட் அவல் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. நான் அதுக்கு ஒரு கப்பில் அவல் எடுத்து வச்சுருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு வெங்காயம், 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது கடைசியாக தூவி விடுறதுக்காக கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு சின்ன கேரட், அதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அவல் ரொம்ப லேஸ் அவல் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப லேஸ் அவலாக இருந்தால் ஊற வச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும். நான் இது ஓரளவுக்கு திக்காக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவல் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார நான் இந்த வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஊறினோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது உப்பும் உள்ளே பிடிச்சிரும், அவளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் இப்போ நான் ஊற வச்சுருக்கேன். இந்த காயெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் காயெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போது கடாய் வச்சுருக்கேன். வடச்சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது போதும், இது காயட்டும். இதுக்குள்ளே பாருங்கள், அவளும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறின அவலில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு வைக்கிறேன். ஸோ அந்த லெமன் டேஸ்ட் நல்லா அதில் இறங்கும். ஸோ இது ரொம்ப கலக்கலாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெமன் புளியறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை மார்னிங் டைம் டக்குன்னு நம்மளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணும் அப்படின்னா இதை நீங்கள் டக்குன்னு இது ஊற வச்சு செஞ்சு கொடுக்கலாம். இந்த லெமன்லாம் புளியறதுனால குழந்தைங்களுக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும். கேரட்லாம் நம்ம சேர்த்திக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் இஞ்சி சேர்த்தும் போது இஞ்சியும் பச்சை மிளகா இதெல்லாம் சேரும்போது அதனோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிச்சுங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்திக்கிறேன். பொட்டுளுந்து, இது உடம்புக்கு நல்லது. கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். எப்பயுமே கடுகு நல்லா வெடிச்சு பொரிஞ்சாதான் அந்த டிஷ்க்கே நல்ல டேஸ்ட் இருக்கும். கடுகோட டேஸ்ட் அப்போ தான் டிஷ்ல ஆட் ஆகும். நம்மளுக்கு சும்மா சாப்பிட்டா அந்த கடுகுல டேஸ்ட் இல்லைன்னு நினைப்போம். பட் அது பொரியும் போது தான் அதனோட டேஸ்ட் தெரியும். இதில் இந்த வெட்டி வச்சிருக்க 2 பச்சை மிளகா நல்லா சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி, கருவேப்பிலை, பார்த்து கருவேப்பிலை போடும்போது வெடிக்கும். அதில் தண்ணி 1-2 சொட்டு இருந்துச்சுன்னா. இதில் இந்த வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேங்க நான். நீங்கள் கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக நீட்டமாக கூட லேசாக நீட்டமாக கூட போட்டுக்கலாம். அதை எடுத்து சாப்பிட பிடிக்கும்னா. சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக நீங்கள் நல்லா லேசாக போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயம் வதங்கினோடனே நம்ம கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது இந்த கேரட் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. கேரட் நான் ரொம்ப லேசாக துருவிட்டேங்க, அதனால் சீக்கிரமாக வதங்கிடும். இது கூட நான் இந்த கேரட்டுக்கும் வெங்காயத்துக்கும் தேவையப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அவலில் கொஞ்சம் ஊற வச்சேன் உப்பு போட்டு. இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கேரட்டோட கலரே நல்லா பிடிக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லது. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சூப்பராக வருங்க. அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டும் வதங்கிடுச்சு. கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தா கொஞ்சம் லேட் ஆகும். சன்னமாக போட்டதுனால சீக்கிரமாகவே வதங்கிடுச்சு, நான் உப்பும் போட்டனால. இப்போது இந்த அவலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதையே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். அங்கங்கே விட்டு வைக்காமல் நல்லாவே கலந்துட்டேன். ஸோ எல்லா அவல்லையும் இந்த கலர் அழகாக பிடிச்சிருக்கு. சூப்பரான டேஸ்டியாகவும் கலர்ஃபுல்லான
ஒரு அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. யாரு பார்த்தாலும் அட்ராக்டிவா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா இதை பரட்டி வச்சுட்டு வெட்டி வச்சிருக்க கொத்தமல்லியை தூவிடலாம். அவ்வளோதாங்க. குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு சமையலில் சந்திக்கலாம். பாய்.